ஏண்டா இன்னும் ஆட்சியவே பிடிக்கல, அமைச்சரவையும் அமைக்கலை, சட்டமன்றத்துக்குள்ளே காலை எடுத்து உள்ளே கூட எப்படி இருக்குன்னு இன்னும் எட்டி கூட பார்க்கல. அதுக்குள்ளே தாவேக்கா கொண்டு வர எல்லா திட்டத்தையும் திமுக தடுத்துருமா? திமுக செயல்பட விடாமல் ஆக்கிரும். என்ன அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ எல்லா காரணத்தையும் சொன்ன. மக்களை சந்திக்க விட மாட்டேன்றாங்க, மக்கள் கூட எங்களை பேச விட மாட்டேன்றாங்க, அனுமதி தர மாட்டேன்றாங்க. எல்லாரும் விஜய்க்கு மட்டும் ஒரு தனி சட்டத்தை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. எல்லாம் சொன்னீங்க, ஏற்றுக்கலாம். அப்போ ஏற்றுக்கலாம். இப்போ தாவேக்கா எதை கொண்டு வந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்டும் திமுக. ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்களாம் எம்மகாதங்க, இங்கே தாவேக்காவில் இருக்கிறவங்களாம் சின்ன பசங்க. ஏன் எலெக்ஷனுக்கு போட்டி போடும்போது தெரியலையா என்ன? சட்டசபைனா மகாபலிபுரத்தில் ஏதாச்சும் ரெசார்ட்டுன்னு நினச்சிட்டியல்ல. எலெக்ஷனில் தோக்கடிக்கிறப்ப ஒரு பெரிய இப்போ என்ன சொல்லியிருக்க விஜய 50 வருஷம் 75 வருஷ பாரம்பரியத்தை தகர்த்து எறிஞ்சிருக்கிறாரு. அவர் அவ்வளவு வலுவாக இருக்கிறாரு, அவர் அவ்வளவு திறமையாக இருக்கிறாரு. நம்ம தானப்பா பேசுனா, நம்ம தானப்பா எல்லாத்தையும் சொன்னோம். அவங்கள எதிர்த்தாப்புல நிற்கிறவங்கள அடித்து தூக்கி சாச்சிவிட்டு அந்த இடத்துல நம்ம வர்றப்ப நமக்கு எவ்வளவு பெருமையாக இருந்துச்சு. இன்னும் உள்ள காலை கூட எடுத்து வைக்கலையடா, ஒரு ஷோ கூட ஓட்டலையடா. அதுக்கு இடையில இந்த ஷோவை ஓட்ட விடாமல் ஆக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் திமுகவோ அதிமுகவோ பண்ணாது. தாவேக்காவை தவிர வேற எந்த எதுவும் சரியான காரணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் செய்கிறதுல ஏதாச்சும் தப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு அப்புன்னு அப்போத்தான் செய்வாங்க. இப்போ இதே தாவேக்கா எதிர்கட்சியாக போய்ட்டு உட்காந்துட்டு இருந்தால் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்குமா என்ன? இல்லை பஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சு வாயில் அடைச்சி திருச்சிக்கிட்டு இருப்பீங்களா? தெரியலையே. தேன் மிட்டாய் திம்பியலா அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு? இல்லை எல்லோரும் வழக்கமாக சொல்லுவாங்க, இல்லை நாடாளுமன்றத்துக்கு போய்ட்டு சமோசா சாப்பிட்டு வர்றான்ட்டு. இல்லை அந்த மாதிரி வெறும் சமோசா சாப்பிட்டு வருவீங்களா? யார் எதிர்த்தா அதுக்கு பேர் தாண்டா எதிர்கட்சி. எதிர்த்து உட்காந்து மேலே இருக்க தப்பு நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் செய்கிறது தான் எதிர்கட்சி. அதுதான் அவங்க வேலை. இப்போ சாதாரணமாகவே தாவேக்காவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட், எந்த அளவுக்கு சப்போர்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மக்கள் எவ்வளவு தூரம் ரொம்ப பிளைண்டாக, அதாவது இது குருட்டுத்தனமான கூட சொல்ல முடியாது, இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. எந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க? அதாவது இவங்க உள்ளுக்குள்ளே வர ஜெயிப்போம்னு நினச்சா அதெல்லாம் சொன்னீங்களா? இல்லை நம்மெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறோம்னு நினச்சா அதெல்லாம் சொன்னீங்களா? அதான் எந்த ஒரு நம்பிக்கையில் இந்த வாக்குறுதியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சட்ட வரைவு மசோதாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஒரு மசோதாவாக இருக்கட்டும், இல்லை அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அங்கே அவங்க கேட்டு வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் திமுக அது செய்ய விடாது. நீங்கள் தான் சட்டசபையை லைவ் பண்ணுறீங்களே சார், லைவ் இடைவிடாமல் உள்ளே என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்கள் வெளியில் உட்காந்து எந்நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் எதையும் மறைக்க மாட்டோம். அப்புறம் எப்படி சார் அது மக்களுக்கு தெரியாமல் போகும்? மேற்கொண்டு அவங்க என்ன லூசு பயல்களா என்ன? அதை மக்களுக்கு கொண்டு வர நல்லதை, மக்களுக்கு செய்ய போகிற நல்லதை குறுக்க விழுந்து தடுக்கிறதுக்கு அவங்க லூசு பயல்களா என்ன? திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். இப்போ திமுகவோட அந்த இப்போ எதிர்கட்சி தலைவரை உட்கார போகிறது திமுக தான். இப்போ திமுகவோட எதிர்கட்சி தலைவரை உட்கார போகிறது கூடுமான வரைக்கும் உதயநிதி தான். அதில் மாற்றம்லாம் கிடையாது. உதயநிதி வர்சஸ் விஜய். இது யாராலையுமே ஆக்சுவலி யாருமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு வகையில் ஐயா ஸ்டாலின் கொளத்தூரில் தோத்தது மேபி 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 நல்லது. லெட் இட் பி. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நல்ல போட்டியாக இருக்கும். இப்போது ஒருவேளை ஐயா ஸ்டாலினும் இப்போது முதலமைச்சராக போகிற ஐயா விஜயும் நேருக்கு நேராக உட்கார்ந்து அந்த பேசுகிறத காட்டிலும் உதயநிதி ஸ்டாலினும்
விஜயும் எதிர்த்தாப்புல நின்று பேச, கவுண்ட்ரு போட, நக்கல் அடிக்க, அந்த நக்கலுக்கு இந்த நக்கல், இது எல்லாமே சரிக்கு சமமாக ஒரு லெவலாக இருக்கும். கரெக்டு தானே? அதை யாரும் இப்போ மாற்றலாம் முடியாதுல்ல. இப்போ அது உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை வேணும்னே மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடாது, எங்கே போனால் நல்ல பேர் ஆயிடுமோ அப்படின்றதுக்காகலாம் உள்ளே போகிறது. மசோதாவை நிறைவேற்ற விட மாட்டாங்களாம். நியாயம்தான். அதாவது ஒரு மசோதா நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு பாதிக்கு பாதி தேவைப்படும். இப்போ 118 மினிமம் தேவைப்படும். 118 இருந்தால் தான் அந்த மசோதா செல்லுபடி ஆகும். இப்போ அந்த 118 கொண்டாந்து வைக்க வேண்டியதுக்கு, அதாவது 118 இல்லாமல் முதல்ல நீ ஆட்சியவே அமைக்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. 118 ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு அந்த 118 அவசியம். அது இருந்தால் தான் நம்ம அடுத்து அந்த 118 நான் இப்போ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு போயிட்டு கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு. அப்போ எனக்கு கொடுத்தேன், இப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன்றேன். போய் அவரை கூப்பிட்டு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா, இல்லை இம்போசிஷன் கொடுப்பாரா, இல்லை கூப்பிட்டு வச்சு கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பாப்பிலையா தாவேக்காவோட? என்ன பண்ண முடியும்? ஏன்டா கொடுக்கலன்னு கேட்பாரு. எனக்கு பிடிக்கல, நான் கொடுக்கல, நான் ஆட்சியை கலைச்சிட்டு போகிறேன், நம்பிக்கையில் தீர்மானம் எடுப்பாங்க. சார் இது நடக்கும். இதுதான் அரசியல். எல்லாத்தையும் சொன்னபடி செய்கிறதுக்கு இது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை. சட்டசபை எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொன்றையும் கொண்டு போ. நீங்கள் மற்றவங்களை விடுங்க சார், உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒழுங்காக இருப்பாங்களா? ஏன்னா சாதாரண ஒரு பார்ட்டியாக இருக்கிறப்பயே அந்த இடத்துல மேலே எதையும் பக்கத்தில் அண்ட விடாமல், எவனையும் மேலே வர விடாமல், விஜயை சுற்றி ஒரு வளையத்தை போட்டு 10 அப்பனையே தள்ளி தூக்கி உட்கார வச்சுருந்தாங்க. கட்டின பொண்டாட்டி 10 பிள்ளை எல்லாத்தையும் தள்ளி. சார் இது உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ பெருசாக வரை. நான் அந்த பர்சனல் விஷயத்துக்குள்ளேயே போகலை. ஒரு மனுஷனை அதை ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணதை கரெக்டாக ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாங்க, ஆர்கஸ்ட்ரேட்டை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் பிளான் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு சட்டசபையில் சாதாரணமாக பெரும் மக்கள் ஆதரவோட பெரும்பான்மையாக இல்லை அப்படின்னாலும், பெரும்பான்மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களால் அதை சமாளிக்க முடியலை அப்படின்னா அப்போ நம்மளால் என்னத்தை பெரிய அரசு இத்தனை வருஷம் இதை நாங்கள் சாச்சிட்டோன்னு அப்புறம் என்னத்தை நீங்கள் பெருமையாக சொல்ல போறீங்க? அதான் இவங்க இப்போயே ஒரு பேக்கப்புக்கு ரெடி பண்ணிக்கிற மாதிரி தோணுச்சு. என்ன பேக்கப்புக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது. காங்கிரஸ்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்களா? காங்கிரஸ்கிட்ட ஆதரவு கேட்டு அவங்க 5 கொண்டாந்து கொடுத்துட்டு பேலன்ஸ் மிச்சத்துக்கு வேறு யாருக்கிட்ட போய் எத்தனை பேர்கிட்ட போய் நிற்க போறிய தெரியலையே. எத்தனை பேர்கிட்ட நிற்க போகிறாங்கன்னு தெரியலையே. கூடுமான வரைக்கும் அதாவது இதுதான் பிரச்சனைன்றது. இழுத்து பிடிச்சா யார் சொல்கிறத யார் கேட்குறது? காங்கிரஸ் சொல்கிறது தாவேகா கேட்குமா, தாவேகா சொல்கிறது காங்கிரஸ்? இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கல்ல இந்த 118 சிந்தாமல் சதுராமல் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கணும். எடுக்க போகிற எல்லா முடிவுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. பிரச்சனையே அங்கே மறுபடியும் சொல்கிறேன், இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட கொண்டாந்து லாக்க வைப்பாங்க. காலில் சங்கிலியை கட்டிக்கிட்டு மரத்தில் இன்னொரு முனையை கட்டிக்கிறதுக்கு சமம். இந்த இப்போ ஆதரவு கேட்குற விஷயம்லாம் அவங்கள சுற்றி தான் வரணுமே தவிர அவங்கள தாண்டியோ அவங்கள மீறியோ போகவே முடியாது. ரொம்ப கஷ்டம். இப்போ போய் கேட்குறாங்க ஆதரவு கொடுங்க காங்கிரஸ்கிட்ட போய்ட்டு 5. அந்த காங்கிரஸ் யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணுச்சு? அந்த காங்கிரஸ் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுச்சு? அந்த காங்கிரஸ் யார் யாரை திட்டி பிரச்சாரம் பண்ணு? ராகுல் காந்தி கிட்ட பேசுகிறேன்னாங்க. ராகுல் காந்தி இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து பேசினாப்பிலையா என்ன? ராகுல் காந்திக்கு தாவேகாவுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனையா என்ன? காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் பிரச்சனை. ஏன்னா அந்த கூட்டணியில் இருந்தாங்க. பேசுகிறப்போ ஒவ்வொரு எலெக்ஷன், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே போய் பேசுகிறப்ப இந்த ஜெயிச்ச உள்ளே வர்றாங்களோ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், அவங்க தோத்த தாவேக ஆளுகளை பார்ப்பாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு வரும்ல. ஆனால் எந்த தைரியத்தில் போய் கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. வெளியில் இருக்கும்போது தான் இவங்க காரணம் முடியும். உள்ளே போயிட்டு அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது அவங்க தான் காரணமா? திருந்துங்க சார். இனிமேல் இந்த பிளேம் கேம் ஆட போகிறத நிப்பாடி. இனிமேல் சொன்னால் எவனும் நம்ப மாட்டான்.